அடேங்கப்பா பிரமாதம். இன்னைக்கு உன்னை பார்க்கும்போது ரொம்ப அழகா என்ன தெரியுது. காலங்காத்தாலே சார் இவ்ளோ சந்தோஷமா இருக்கீங்க? ஆ, சாருக்கு எதுவும் வேலை வெட்டி இல்லையா? அட வேலை வெட்டி எல்லாத்தையும் அப்புறம் பார்த்துக்கலாம். இது இந்த லிப்ஸ்டிக் இருக்கு பாரு, அது நம்ம வயித்துக்குள்ள பல வியாதிகளை வர வச்சிரும். அது எப்படி? அதுவும் என்னோட லிப்ஸ்டிக் ஆலையா? ஆமா, அது எப்படின்னா இப்படிதான். ஷூ, தள்ளி போங்க. என் லிப்ஸ்டிக் எல்லாம் வேஸ்டா போயிடுச்சு. அட ஒன்னும் ஆகல, சும்மா என் கூட வா. என்னுடைய டார்லிங், இன்னைக்கு நீ நிஜமாவே சூப்பரா இருக்க. நீங்க கூட பார்க்க ரொம்ப நல்லா தான் இருக்கீங்க. நிஜமாவா? நான் உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கேன். அது இருக்குமா டார்லிங்? உங்களோட விளையாட்டு 2 நிமிஷத்துல முடிஞ்சு போயிடும். அதுக்கு மேல என்னால தாக்கு பிடிக்க முடியாது. நான் இங்க வந்து மாட்டிக்கிட்டு 3 மாசம் ஆக போகுது. என்னால வெளியில போகவும் முடியல, இங்க இருக்கவும் முடியல. இந்த சொர்க்கத்துலதான் உனக்கு தேவையான எல்லா விஷயமும் இருக்கு. டிவி, ஏசி, உனக்கு எது வேணும்னாலும் வாங்கி சாப்பிட்டுக்கலாமே. நீ விருப்பப்பட்டது செய்யலாமே. அப்புறம் உன்ன ராணி மாதிரி வச்சிருக்கேன்ல, சொல்லு. நிரந்தரமா நான் உங்க கூடவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா? இப்ப கூட நீ என் கூட தானே இருக்க. நீங்க அங்க இருக்கீங்க, நான் இங்க இருக்கேன். நான் அதை சொல்லல. நான் எப்போ உங்க கூடவே இருக்கணும். இங்க பாரு, வாக்குவாதத்துக்கான நேரம் இல்ல. நான் ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணணும். சொல்ற புரியுதுல? அட கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட அனுப்பி வை ப்ளீஸ். ஏய் டார்லிங், அட ஏன் இப்படி அழுத்துக்கிற? அட கொஞ்சம் சிரியம்மா ப்ளீஸ். ஹலோ ஹலோ, நீ இப்ப எங்க இருக்க? சொல்லு டார்லிங். நான் உன்னோட போனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். ரொம்ப நேரமா ட்ரை பண்றியா? எவ்வளவு நேரமா உனக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். உன் போன் நாட் ரீச்சபிள்னே வருது. எவ்வளவு நேரம் ட்ரை பண்ணேன் தெரியுமா? அட நான் கொஞ்சம் வேலையில பிஸியா இருந்தேன், அதான் எடுக்க முடியல. உன்னை பார்த்து 1 வாரத்துக்கு மேல ஆயிடுச்சுல. ஆனா நீ என் மனசுக்குள்ளேயே தான் இருக்க. நான் உன் மனசுக்குள்ள தான் இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு வியாழக்கிழமை, உனக்கு தெரியுமா தெரியாதா? ஆமாமா தெரியும். ஏன் கோவப்படுற? 2 நிமிஷத்துல நாங்க இருப்பேன். 2 நிமிஷம். அதை விடு, நான் பைக் எடுக்கிறேன். ஓகே, உடனே வந்துடுறேன். ஓகே, சீக்கிரம் வந்துரு. ஹலோ. ஹாய் டார்லிங், ஐ எம் so சாரி. நான் உனக்கு ஃபோன் பண்ணவே மறந்துட்டேன்டா. ஆக்சுவலி நான் இங்க வேலையில வசமா வந்து மாட்டிக்கிட்டேன்டா. நீங்க எப்ப ஃப்ரீ ஆவீங்க? இன்னைக்கு ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் இருக்குமா? இன்னைக்கு நாளைக்கும் வேலை இருக்குமா? 2 நாள் தான். அப்புறம் வாரம் முழுக்க உன் கூடவே இருக்கும், போதுமா? நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். உங்களுக்கு என் மேல அக்கறையே இல்ல. அட அப்படிலாம் சொல்லாத டார்லிங். உனக்காக தான் நான் ஓடி ஆடி நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உனக்காக தான் நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு மிகப்பெரிய கம்பெனியோட டீல் ஓகே ஆக போகுது, மெகா அண்ட் கோல. ஒருவேளை அந்த டீல் மட்டும் ஓகே ஆயிடுச்சுன்னு வையே, அதுக்கு பிறகு ரிட்டையர்மெண்ட் எடுத்துக்கிட்டு நம்ம 2 பேரும் வேர்ல்ட் டூருக்கு கிளம்பி போயிட்டே இருக்கலாம். அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க பேசதா லாய்க்க. அட அது அப்படிலாம் இல்லம்மா. வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். லாண்ட்ரி பாயா இருப்பா. நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிம்மா, நீ ஜாக்கிரதையா இரு. ஓகே. சரி, நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன். டேக் கேர். பாய். பாய். ஹாய். ஹாய். சீக்கிரம் வா. என்னாச்சு? உள்ள வா. நீங்க வரத வேற யாரும் பார்க்கலல்ல? அப்படி பார்த்தாலும் என்ன ஆக போகுது? நான் இப்பதான் அவர்கிட்ட பேசினேன். அவரு சாட்டர்டே தான் வருவாராம். அதான் நான் இருக்கல, நீ ஏன் பயப்படுற? நான் உன்னை இழந்துடக்கூடாதுன்னு தான் பயப்படுறேன். அட எனக்கு அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. நீ ஏன் பயப்படுற? உன்னை நீ பத்திரமா பார்த்துக்கோ. என்ன நீ இப்படி இருக்க? நல்லா சாப்பிட்றியா இல்லையா? இங்கே பார், என்கிட்ட மட்டும் பணம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் வேற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழலாம். அந்த பணம் மட்டும் வரட்டும்.
அப்புறம் பாரு, தேடி வந்த விருந்தாளியை இப்படி நிக்க வச்சு பேசிட்டு இருப்பியா இல்ல? இங்க இல்ல, உள்ள வா போலாம். ஆ. ம், வா ம். வா வா. என்னாச்சு? நீ என்னை இங்க இருந்து வேற எங்கேயாவது கூட்டிட்டு போயிடு. என்னால இங்க இருக்கவே முடியல. நான் இன்னும் உன்னை எத்தனை நாளைக்கு தான் இப்படி ரகசியமா சந்திக்க முடியும் சொல்லு? நாமளும் மத்தவங்க மாதிரி வாழ வேண்டாமா? அவங்கள மாதிரி வாழ்றதுக்கு நமக்கு உரிமை இருக்கு. எனக்கு அப்படி வாழதான் பிடிச்சிருக்கு. டார்லிங், நான் உன்னை எப்பவோ கூட்டு போயிருப்பேன் தெரியுமா? ஆனா என்ன பண்றது, நானும் அந்த வேலையில மாட்டிக்கிட்டேன். அந்த வேலை மட்டும் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம 2 பேரும் ஆஸ்திரேலியால போய் செட்டில் ஆயிடலாம். அங்க நம்ம 2 பேரும் யாரும் பார்க்க மாட்டாங்க. நம்ம ஆசைப்பட்ட மாதிரி சந்தோஷமா வாழலாம். எனக்கு அதெல்லாம் தெரியாது. என்ன இங்கிருந்து கூட்டிட்டு போயிடு. கண்டிப்பா அது நடக்கும். நான் எடுத்திருக்க வேலை மட்டும் கம்ப்ளீட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்னாவே இருக்கலாம். ஓகே? யாரோ பெல் அடிக்கிறாங்க. இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். இரு. என்னாச்சு? அவர் வந்துட்டாரு. உன் ஹஸ்பண்ட் எப்படி இன்னைக்கு வந்தாரு? நீ தானே சொன்ன 1 வாரம் கழிச்சு தான் வருவாருன்னு. எனக்கு தெரியல, ஆனா அவர் வெளியில நின்னுட்டு இருக்காரு. இங்க பாரு, இப்ப நம்ம என்ன பண்ணலாம் சொல்லு? நான் இப்ப எங்க மறையறது? இரு. எனக்கு தெரியல, ஆனா ஏதாவது பண்ணு. போ. இங்க பாரு, நான் போனா எங்க போறது? ஐயோ, மெதுவா பேச, அவருக்கு கேட்டு போகுது. கடவுளே, எப்படி மறையறது சொல்லு? எங்கயாவது போய் ஒளிஞ்சுக்கோ, ஆனா சீக்கிரமா போயிடு இங்க இருந்து. அவர் மட்டும் உன்னை பார்த்தாருன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். ப்ளீஸ், சொன்னா கேளு. நல்லா மறையறதுக்கு ஒரு இடத்த சொல்லு. ஐயோ, எங்கயாவது போய் ஒளிஞ்சுக்கோ. ஏன் நீ ஒண்ணு பண்ணு, பாத்ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கோ. சீக்கிரம் போ. அவர் நம்ம 2 பேரையும் ஒன்னா பார்த்துட்டாருன்னா அவ்வளவுதான். சீக்கிரம் போ, சொன்னா கேளு, போ. ஹாய் டார்லிங், நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் இன்னைக்கு அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கேன். எந்த அளவுக்குன்னா அதை வார்த்தைகளால சொல்லவே முடியாது. என்ன விஷயங்க, நீங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? அட, நான் எந்த வேலை விஷயமா போனனோ அதான் மேகா அண்ட் கோ, அது டீல் ஓகே பண்ணிட்டேன். அப்படியாங்க? ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆமா, சரியா சொன்ன. நீ தான் என் லக்குக்கே காரணம். உன்னுடைய ஆசைகள் எல்லாம் நான் பூர்த்தி பண்ணும்ல. நான் தான் உன்கிட்ட அப்பவே சொன்னேன்ல, நம்ம வேர்ல்ட் டூர் போறோம்னு. இப்ப நான் உன்னை வேர்ல்ட் டூர் கூட்டிட்டு போறேன் பாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா உன் முகம் ஏன் பயந்த மாதிரியே இருக்கு? அது நான் தான் சொன்னேன்ல, தூங்கிட்டு இருந்தேன்னு. ஒரு கெட்ட கனவு. நீங்க பெல் அடிச்சீங்களா, அதான் எந்திரிச்சு வந்துட்டேன். அதனால தான் என்னோட ஃபேஸ் இப்படி இருக்கு. ஆனா நீ ரொம்ப பதட்டமாவே இருக்கே, அது ஏன்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. விருந்தாளி வந்தாங்களா? என்ன பேசுறீங்க நீங்க? இங்க வீட்ல என்ன தவிர வேற யார் இருக்கா?
ஆனா எனக்கே அப்படி தோணுது, உன் கூட இந்த வீட்டுல யாரோ இருக்காங்கன்னு தோணுது. நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. இப்பதானே வெளியில இருந்து வந்தீங்க, அதனால தான் உங்களுக்கு அப்படி தோணுது. இங்க நான் மட்டும் தானே இருப்பேன். அதோ அந்த ஷூஸ் யாரோடது? அந்த ஷூவா? அது உங்களோட ஷூ தான். இல்லையே, அது உங்களோட தாங்க. இல்ல, மறந்துட்டீங்களா? அது என்னோடது நம்ம இல்ல. கல்யாணத்துக்கு 2 நாள் முன்னாடி வாங்கினோம்ல, அந்த ஷூ தாங்க இது. இல்ல ஆமாங்க. இது என்னோடதே கிடையாது. யாரா ஐயோ, அது? என்னங்க யாரு? யாரும் இல்லங்க. உள்ள யாரா இருக்கீங்க? ஐயோ, எனக்கு சொன்ன கேளுங்க, அங்க யாரும் இல்ல. நீ தானே சொன்ன வீட்டுல யாருமே இல்லன்னு. அங்க பெட்டு தாறுமாறா கிடக்குது. அங்க ஒரு இல்லங்க. ஆம்பளையோட ட்ரெஸ்ஸும் கிடக்கு. அது யாரு? என்னங்க பேசுறீங்க நீங்க? உங்களை தவிர இந்த வீட்டுக்கு வேற யாருங்க வந்துட்டு போறா? அப்ப அந்த ட்ரெஸ் யாரோடது? என்னங்க அது உங்களோட ட்ரெஸ் தாங்க. ஏங்க இப்படி பொய் சொல்லாதடி. அது எதுவுமே என்னோட ட்ரெஸ் கிடையாது. யார ஏமாத்த பாக்குற? நீ ஒரு ரொம்ப மோசமான பொம்பளை. நான் உனக்காக என்ன பண்ணல சொல்லு. உன்னுடைய சந்தோஷத்துக்காக நான் எதை வேணா செய்ய தயாரா இருந்தேன். உன் குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன், உனக்கு சப்போர்ட்டா இருந்திருக்கேன். ஆனா நீ எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டியே. ஏதோ தப்பு நடந்திருக்கு. நோ, இனிமே நீ என் வாழ்க்கையில இருக்கவே மாட்டேன். இல்லங்க, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. இல்ல, என்னுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி பொண்ணுக்கு இடமே கிடையாது. நான் உன்னை கொல்லாம விடவே மாட்டேன். நான் இதே இடத்துல உன்னை கொன்னு போட்டுறேன். எனக்கு ப்ளீஸ் என்ன நம்புங்க. நீ பண்ண